நீதிமொழிகள் 27:11 நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போமாக. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அன்பாலே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற மாதிரி இதை நாம எடுத்துக்கொள்ளணும். என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக என்றார். அப்ப ஆண்டவரே இல்லைன்னு சொல்றவன், ஆண்டவரை பத்தி நிந்திக்கிறவன், இவனுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி உத்தரவு சொல்றாருன்னா ஓ மூலியமும் என் மூலியமா தான் உத்தரவு சொல்றார். அதுக்கு நாம என்ன செய்யணுமா, எப்படி ஜெபிக்கணுமா, ஆண்டவரே நீ என்ன ஞானவானா மாத்து, என்ன செய்ய மாத்து, ஞானவானாய் மாற்று. ஏன்னா நம்ம முட்டாளா இருக்கிறோம், ஞானம் இல்லாம இருக்கிறோம், மூடத்தனத்துல திரும்ப திரும்ப நம்ம போய் சிக்கிக்கிறோம். அந்த மூடத்தனத்துல போய் சிக்கதான் அவன் என்ன செய்யறான், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவனுக்கு என்ன செஞ்சார் இயேசு ஆண்டவர்னு ஆண்டவரை தூஷிக்கும்படியாக, ஆண்டவரை கேவலமாய் பேசும்படியாக நாம நடந்து கொள்றோம். அதனால இப்ப நாம என்ன செய்யணும்னா, நேற்று அதனை பார்த்தோம், மூடன் திரும்ப மூடத்தனத்துக்கு திரும்புவது போலன்னு நம்ம போயிட்டே இருக்கிறோம். இயேசு ஆண்டவரை அறிஞ்சு கொண்டவன் ஒரு பாவத்தை செஞ்சான்னா அது தேசம் ஏற்றுக்கொள்ளாது, நாட்டுல இருக்கிற மக்கள் ஒத்துக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா இயேசுனாரு பரிசுத்தர், நீனும் பரிசுத்தனாரு. அவன் விரும்புறான், அவன் சாக்கடையில கிடக்குறான், அவன் அநியாயம் கிடக்குறான், அவன் வேசிக்கல்லனாகிறான், விபச்சாரக்காரனாகிறான். ஆனா நீ இருக்கக்கூடாதுன்னு அவன் விரும்புறான். நாம விரும்புறோமா? அன்பாலே, நீ தண்ணி அடிக்க கூடாது, நீ பாவத்தை செய்யக்கூடாதுன்னு அவன் விரும்புறான். ஏன்னா நீ இயேசுகிட்ட போயிட்டல, நீ எப்படி ஓகேமா இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, உன் இயேசு என்ன செஞ்சாரு? அன்பாலே, நீ இயேசுகிட்ட வந்த பிறகு நீ கடங்காரனா இருந்தாக்க கடங்காரன் என்ன செய்வான்? உன்னை பார்த்து கேவலமா, இவன்லாம் இயேசுகிட்ட போய் இவனும் தான் கடங்காரனாகிறான், அப்ப நான் இருந்தா என்ன? அப்ப இவனும் ஏசாமிகிட்ட போயிட்டான், இவனும் சமாதானம் இல்லாத இருக்கிறான், நான் இருந்தா என்ன? அப்ப போய் சத்தியமும் சொல்ல முடியாது. அததான் சொல்றாரு, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும். என்னை நிந்திக்கிறவன், என்னை கேவலமா பேசுறவனுக்கு நான் பதில் சொல்லணும். யாரை வச்சு? உன்னை வச்சுதான் பதில் சொல்ல முடியும். ஏன்? உன்னை நானு முட்டாளா இருக்கிற உன்னை நான் ஞானியா மாத்தணும். அதுதான் என்னுடைய வேலை. பைத்தியக்காரனா இருக்கிறவனை தான் நான் தெளிய வச்சு அறிவாளிகளை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டான்ற. ஞானவான்களை பைத்தியக்காரனாக முட்டாளாகிறது தான் ஒன்ன, அறிவில்லாத ஒன்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற. அப்ப அறிவில்லாதவர்கள், கற்காதவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒழுக்கமா வாழறாங்க, உண்மையா வாழறாங்கன்னா அடுத்தவனுக்கு அது அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அடுத்தவனுக்கு ஆண்டவர் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீ ஞானவனாகி, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்ற. இப்ப நாம ஒவ்வொரு இதை கேட்க போகிற யாரும் ஆண்டவர் நம்மள ஞானவானாய் மாறணும்னு விரும்புறாரு. அது அவருடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான். ஏன்? உன்னை வச்சு அவர் பதில் சொல்ல போறாரு. யாருக்கு? அறிவாளிகளுக்கும், உலகத்துல இருக்கிற ஞானிகளுக்கும், உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய படித்தவர்களுக்கும் உன்னை வச்சுதான் அவர் பதில் சொல்லணும். எதை வச்சு? தபாரு, என் பிள்ளை ஒன்னுத்துக்கும் உதவாதனா இருந்தான், பைத்தியக்காரனா இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான் பாரு, அவனை வச்சு நான் எவ்வளவு பெரிய காரியம் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை வச்சுதான் அவனுக்கு பதில் தர, என்னை வச்சுதான் பதில் தர. உண்மைதான். அதனால இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஞானவானாய் மாறுகிறோமா? ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணுமா ஜெபத்துல? ஆண்டவரே என் மூடத்தனத்தை எடுத்து போட்டு ஞானத்தை தாங்க. சாலமோன் கேட்டாங்க, ஞானத்தை கேட்டான். உண்மையிலே அதனால்தான் எல்லா அரசர்களை விட அவன் அவனுடைய அரசாட்சி பெரிய சரித்திர புகழ் வாய்ந்ததாக இருந்தது. இன்னைக்கு அவனை மாதிரி ஒரு அரசன் ஆண்டது இல்லை, அவனை மாதிரி ஒருத்தவன் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவனை சரித்திரத்துல இடம் பெற்றான். அதே போல நீ நானும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் உயர்த்துவதற்காக தான் இந்த காரியத்தை சொல்றார். நாம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கு நிந்திக்கப்படுகிறது, கேவலமாய் பேசப்படுகிறது. யாரை வைத்து? கிறிஸ்தவர்களை வைத்துதான். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சத்தியத்தை சந்தித்தேன் என்ற ஒரு புத்தகத்தை நான் படிச்சது உண்டு. ஷர்மான்ற ஒரு எழுதினார். ஒரு பெரிய மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். டாடா கன்சர்ன்ல ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவல்ல, பெரிய லெவல்ல இருந்தார். படிச்சவர். அவர் பிராமின். அவங்க அப்பா ஒரு பெரிய குஜராத்ல ஒரு பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவர். இன்னைக்கும் அவர் குருக்களாக அதுல இருந்தவர். இவர் ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும். அவங்க எல்லாம் காந்தியோட, நேரோட, அவங்க அப்பா எல்லாம் ஜெயில இருந்தாராம்.
அவ்வளோ நெருக்கமானவங்க. அந்த காந்தி நேரு குடும்பத்துக்கு இவங்க நெருக்கமானவங்க. அப்படிப்பட்ட ஒரு அவரு இந்த கிறிஸ்தவமும் பொய், இயேசு சொன்னதும் பொய், மலைப்பிரசங்கமும் பொய்ன்னு சொல்லிட்டு அவர் நிரூபிக்கிறதுக்கு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய காலேஜ் பசங்களோட போய் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எட்டுட்டு போய் ஒரு கிறிஸ்தவன்கிட்ட போய் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு நண்பன்கிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே கேட்கறாராம். எல்லாரையும் தூரமா நிக்க வச்சுட்டு, நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்றாராம். ஆமா, நான் ஏமே கிறிஸ்தவன் அப்படின்றான். திடீர்னு அவன் எதிர்பார்க்காத விதமா ஒரு கண்டத்துல அரைஞ்சாரான். அவ்வளவுதான். அவன் கோவம் வந்து இவரை போட்டு அடி நவுத்து நவுத்துட்டான். அடி பின்னு எடுத்துட்டான். இவர் எல்லா அடியும் அவன்கிட்ட வாங்கிட்டு திரும்பி ஏந்திரிச்சு கேட்கறாராம், நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான்? அப்படியே வெக்கி தலை குனிஞ்சான். ஏன்? யாருடைய நாமம் மகிமைப்பட்டது, யாருடைய நாமம் அவமானப்பட்டது? இவன் எல்லாரும் 10 பேருக்கு அப்படியே கிளாப் பண்ணிட்டு வரானலாம் கிட்டக்க. ஆமாண்டா, நீ சொன்னது உண்மைதான். இவன் கிறிஸ்தவன்றதை நிரூபிக்கவே இல்லை. ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டுன்னு சொன்னார் இயேசு மலைப்பிரசங்கத்துல. இவன் காடுகளும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. இவன் உன்னை 10 அடி அடிச்சான், நீ ஒரு அடி தான் அடிச்சான் அவன் கண்ணத்துல. இவன் 10 அடி அடிச்சிட்டான். அப்ப இவன் கிறிஸ்தவனே இல்லை. அப்ப இயேசுவும் பொய், கிறிஸ்தவமும் பொய்ன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவன் என்ன செஞ்சான், நிரூபிச்சுட்டு வந்தான். அதனால இன்னைக்கு அதே பெண்கள்கிட்ட போனான் அவன் கிளாஸ்மேட்டு கிட்ட. அந்த பெண்கள்லாம் உட்கார்ந்து வந்தோடனே அதுல இந்து பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, எல்லா பொண்ணும் கலந்துருக்குது, கிறிஸ்தவ பொண்ணு. நான் இன்னைக்கு சினிமாவுக்கு போறேன், எல்லா செலவும் எண்ணி தான், யார் வரா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த 2 கிறிஸ்தவ பொண்ணு மட்டும்தான் அந்த கை தூக்கிச்சான். நான் வரேன்டா சர்மா அவன் கூட. மற்ற பொண்ணுங்களா, ஐயோ எங்க வீட்டுல பின்னு எடுத்துருவாங்கப்பா, நான் வரலப்பா அப்படின்ட்டான். அப்புறம் ஆரிய கிறிஸ்டியன் அண்ணாக்கா அப்புறம் வெக்கி தலையை குனிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு பாருங்க, ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாலே நம்மளால இன்னைக்கு இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் என்னையும் சேர்த்துக்கிறேன், இதை கேட்கிற உன்னையும் சேர்த்துக்கிறேன், கேட்க போகிற எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். நம்மளாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்ப நாம எப்படி வாழணும்? அந்த மூடத்தனத்திலிருந்து நாம விடுதலையாகி ஞானவானாய் மாறணும். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மளை வச்சுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவரை நிந்திக்கிற, ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒன்ன வச்சு என்ன வச்சுதான் ஆண்டவரை நிரூபிக்கிறார். இப்ப பேதுரு வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஆலயத்துல போய் பன்னிரரோடு கூட எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆலயத்துல போய் நின்று அவர் பிரசங்கம் பண்ண, படிப்பறிவு இல்லாதவனாச்சே, என்ன இல்ல படிப்பறிவு இல்லாதவன் இப்படி பேசுறான்ல அப்படின்னாக்கா, அப்ப பாரு, படிப்பறிவு இல்லாதவனை கொண்டு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு, உயர்த்த முடியும், உபயோகப்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்கிறாருங்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிழ்ச்சியான காரியத்தை கேட்கிறோமா, ஆண்டவருக்கு துக்கமான காரியத்தை கேட்கிறோமா? ஆண்டவர் துக்கப்படும்படியாக நாம ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் மகிழ்ச்சியா இருக்கும்படியான, அவர் சந்தோஷப்படக்கூடிய அந்த விஷயத்தை கேட்கிறோமா? கொஞ்சம் நம்ம ஜெபத்துல எதை கேட்கிறோம் என்பதை நாம நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் அனுதினமும் எதை கேட்கிறேன்? எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கறேன்னா, எனக்கு புத்தியை கொடுன்னு கேட்கறேன்னா, எனக்கு அறிவை கொடுன்னு கேட்கறேன்னா, எனக்கு விவேகத்தை கொடுன்னு கேட்கறேன்னா, இல்ல எதையோ உலக பிரகாரமான காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னா? நம்ம எதை கேட்கிறோம்? ஜெபத்துல கேட்கும் போதுதான் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம உண்மையிலே ஜெபத்தை குறித்த ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு 400 நாளைக்கு மேல தியானிச்சுட்டு வரோம். 365 நாள் போய் இப்ப 400 410 கிட்ட வந்துட்டோம். ஆனா நம்ம எதை தியானிக்கிறோம்? அந்த பேட்டர்ன் ஆஃப் ஜெபம், அதாவது ஜெபிக்கிற முறைமைகளை நமக்கு கற்றுத் தருகிறார் ஒவ்வொரு நாளும். ஆனா அதை ஒரு நாளாவது நம்ம காதுல வாங்கி இருதயத்துல வைத்து நம்ம அதை மாதிரி ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, நான் மூடத்தனத்துக்கு திரும்ப போக கூடாது. நேற்றையே பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த மூடத்தனத்திலிருந்து நான் போகாம நான் ஞானவானாய் மாறணும். இதை ஜெபம் பண்ண நிச்சயமா கொடுப்பாரு. ஜெபியுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். கேளுங்கள், கிடைக்கப்படும். நம்ம கேட்கறது தான் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை கேட்கறது தான் இந்த ஜெபமே, ஜெப மெத்தடு. இன்னைக்கு வேற கம்யூனிகேஷன் தொடர்பே இல்லைங்க. ஆண்டவருக்கு நமக்கு எப்படி தொடர்பு கொள்ளணும்னா, அந்த ஜெபிக்கிறதின் மூலமாக, வேண்டிக் கொள்வதின் மூலமாக தான் நம்ம கேட்க முடியும். நேற்று கூட ஒரு சிறு குழுவுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கன்றார். இந்த வேண்டிக் கொள்ளுதலும் ஜெபமும் ஒண்ணு.
ஏன் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு, ஏன் ஜெபிங்கன்னு சொல்றாரு? ஆட்களை அனுப்பும்படியாக ஜெபியுங்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபியுங்கள்ன்றார், பின்மாறி ஊற்றப்படுறதுக்காக ஜெபியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றார். இதெல்லாம் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள்னு சொல்றாரு ஆண்டவர். பைபிள்ல எங்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. எப்படி நம்ம வேண்டுறோம், அவர் எப்படி வேண்ட சொல்றாரு, எதை வேண்டனா அவருக்கு மகிழ்ச்சி, எதை வேணா அவருக்கு துக்கம், இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எதுவுமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அன்பாலே கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமா நடக்க கற்றுக்கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு நம்மளால ஆண்டவருடைய நாமம் நிந்திக்கப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது. அந்த தூஷணையிலிருந்து அவர் பதில் கொடுக்கணும்னா உன்னை வச்சு என்னை வச்சுதான் பதில் கொடுக்க முடியும். அதனால நீ எழும்பு, உன் வீட்டுக்கு நீ சாட்சியா எழும்பு. ஒரு வீட்டுல ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்துட்டான்னா அவன் சாட்சியா வாழணும். அவனை பார்த்து அந்த வீட்டார் திருந்தணும். இன்னைக்கு அவனை பார்த்து இடலாக கூடாது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அப்பா இவன் கரெக்டா இருக்கிறான், என் பிள்ளை கரெக்டா இருக்கிறான், இவன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, இவன் அறிவாளியா மாறிட்டான், இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது, இவன் செய்கைகளை பார்த்தா அதை விட பிரம்மாண்டமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, பொய் சொல்ல மாட்டான், ஒழுக்கமா இருக்கிறான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறான். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியுதா? அதுக்குதாங்க ஞானம் தேவை. அதுதான் ஞானம் தேவை. அதுதான் கேட்கணும். உன்னை வச்சு உன் பெற்றோர், உன் குடும்பத்துல இருக்கிறவங்க, உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் சொந்தக்காரங்க, உன் தெருவில் இருக்கிறவன் ஏசு ஆண்டர்கிட்ட வரணும். அததான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை பைத்தியமாக்கும்படிக்கு ஒன்ன என்ன செஞ்சாராம், தெரிஞ்சு கொண்டாருன்றார். அப்ப ஆண்டவர் ஒன்னே எண்ணி தெரிஞ்சுக்கிட்டாருனாக்கா நாம ஞானவானா மாறணும்னு தான் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஞானவானாய் மாறி ஒன்று இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்த, அப்படிப்பட்ட ஞானமா எனக்கு ஞானத்தை தாங்க. ஞானம் அப்படின்னாலே என்ன என்றது சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்ன்ற. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? தீமையை விட்டு விலகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு நீதிமொழிகள் 8:13 நம்ம தியானிச்சோம். அப்போ தீமையை விட்டு விலகு, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள வந்துன்னா அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்ன்ற. அப்போ அந்த ஞானம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தீமையை விட்டு விலகுனாலே போதும். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனே இன்னைக்கு தீமையை செய்கிறான்னாக்கா, தீமையை தூண்டி விடுறான்னாக்கா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கூலில் நான் பார்த்தேன், அன்றைக்கி ஒருத்தர் வருத்தமாக சொன்னார். ஒரு ஸ்கூலில் கிறிஸ்துவ பையன், அதுலேயும் ஃபாஸ்டருடைய பையன் தான் சினிமா போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ அவனால் எப்படி ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? அவன் தான் தூண்டி விட்டுருக்குறான் எல்லாரையும். அதுக்கு அந்த பாஸ் வக்காலத்து வர, என்ன இப்போ செஞ்சிடான் என் பையன், என்ன தப்பு பண்ணான்? ஒரு பாட்டு தானே பாடினான். அது எந்த பாட்டு? சினிமா பாட்டு. பாருங்க, எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, அவன் எப்படி செய்கிறான் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் எங்கே போயிட்டு இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் சாட்சியாக வாழணும், தீமையை வெறுக்கணும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, எனக்கு அறிவை தாங்க. எதுக்கு? அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். அதை என் மூலியமாக தான் அடுத்தவனுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னாக்கா அதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படுறான்டவரே. அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ, ஞானமாய் வாழ எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். என் மூடத்தனத்தையும் என் தீமையை என்னை விட்டு அகற்றி போடுங்கன்னு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தி அடுத்தவர்களுக்கு நம்மை சாட்சியாக நிறுத்தி அவர் சந்தோஷப்படுவாராங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் நீர் அங்கலாய்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என் மகனே மகளே என்று எங்களை பார்த்து கூப்பிடுகிறீர் ஆண்டவரே. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்க உன் மூலமா தான் கொடுக்க முடியும் என்று நீர் கதறுகிறீர் ஆண்டவரே, ஏங்குகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு என்னையும் எங்களையும் இதை கேட்க போற யாவரையும் ஞானவானாய் மாற்றி மூடத்தனத்திற்கும் தீமைக்கும் எங்களை விட்டு விலக்கி ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழ்ந்து உம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்க, ஆண்டவரே உம்மை நிந்திக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே பதில் கொடுக்கத்தக்கதாக உம்மை நிரூபிக்க என்னை எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. அப்படியாய் செய்ய போறீங்க. நன்றி. இந்த அவல நிலைமையெல்லாம் மாற்றி போடுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக வார, ஒவ்வொரு வாலிபனும் எடுத்து கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you.